நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல வண்ண பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள. நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல வண்ண பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள. வாடியம்மா வாழ்த்திடத்தானே காந்தாரியம்மா உன் மகன் நானே. வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல வண்ண பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள. ஆளை கரும்பாளை நாம் போடலாம் ஆத்தாருள் தானே சாராக்குது. சாரை பாகாக நாம் காய்ச்சலாம் அம்மாருள் தானே இனி பாக்குது. செய்தொழில் நேர்த்தியுடன் செய்திட வேண்டும் என்று அக்கறை காட்டுகின்ற சக்கரை தேவா இங்கு ஊர் மதிக்க பேர் விளங்க வாழ்வதெல்லாம் உன்னருளால் தானே. வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல வண்ண பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள. இங்கே நாம் கொண்ட கைராசியே அம்மா அவள் தந்த அருளாசியே என்னை காக்கும் மகராசியே வாழ்வே நான் உந்தன் புகழ் பேசியே. பிள்ளைகள் மேன்மைக்கெல்லாம் பெற்றவன் ஏனியடா அக்கறை சேர்வதற்கு அன்னை தான் தோணியடா. காலமெல்லாம் காவலுக்கு தாயிருக்க கவலைகள் ஏது. வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல வண்ண பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள. பாடியம்மா வாழ்த்திடத்தானே காந்தாரியம்மா உன் மகன் நானே. நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல வண்ண பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள. தந்தன தந்தனதா சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வரும். அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா. பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா. அட என் நாடு என்றாலும் அது
நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா? மாடு கண்ணு மேய்க்க மேயிறத பார்க்க அந்த வெளி இன்று இல்லையே. ஆடும் கூலி ஆட்டம் போட்டு விளையாட அரச மர மேடை இல்லையே. காலு ரெண்டு ஓட்டி கட்ட வண்டி ஓட்டி காணம் பாட வழி இல்லையே. தோழிகளை அழைச்சு சொல்லி சொல்லி ரசிக்க ஆட்டம் போட முடியலையே. ஒரு எந்திரத்தை போல அட இங்க உள்ள வாழ்க்கை இதை இங்கே போய் சொல்ல உன இஷ்டப்படவில்லை. நம்ம ஊரை போல ஊரும் இல்லை. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம் ஊரை போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா? நாகரிக கோமாளி வந்தேனுங்கள். என்ன உன்னை காத்திருக்கானோ? நாட்டுக்கு நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேன் அங்கே. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. சிரிக்க வைக்க முழிக்க வைக்க திரையத்துறை ராஜா வந்தேன் அங்கே. சிரிக்க வைக்க உங்களை உளிக்க வைக்க திரையத்தூர் கார்த்திக் ராஜா வந்தானுங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன் அங்கே. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தானுங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன் அங்கே. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தானுங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன் அங்கே. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேன் அங்கே. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. கோமாளி வந்தேன் அங்கே. அப்படி கோடி வணக்கம் தந்தேன் அங்கே. ஓடி வணக்கம் தந்தேனாங்க. அப்படி சிரிக்க வைக்க முழிக்க வைக்க இணையத்தில் கோமாளி வந்தேன் அங்கே. பரபபாரி பபாரி பபா ரப்ப 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 கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி. கோமாளி 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 அவன் ஒரு ஏமாளி ஏமாளி. ஏமாளி 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 திரையத்தோட ஒரு கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி. கோமாளி 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 அவன் ஒரு ஏமாளி ஏமாளி. அம்மவரே ஆத்தவரே பாருங்க இந்த அன்புடைய நாடகத்தை பாருங்க. அம்மாமரே ஆத்தாமரே பாருங்க இங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க. தம்பி மாற தங்கச்சி மாற பாருங்க. தம்பி மாற தங்கச்சி மாற பாருங்க. ஐயுடனே நாடகத்தை பாருங்க பாருங்க. அம்மவரே ஆத்தவரே பாருங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க. அம்மாமரே ஆத்தாமரே பாருங்க இங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க. கொண்டாட்டி இருக்கையில் ஒப்பாட்டி வைத்திருக்கும் புண்ணியவான்களுக்கு வணக்கம். கொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் புண்ணியவான்களுக்கு வணக்கம். அப்படி கொண்டாட்டி இருக்கையில் ஒப்பாட்டி வைத்திருக்கும் புத்திசாலிகளுக்கு வணக்கம். ஆனா கொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் புத்திசாலிகளுக்கு வணக்கம். கொண்டாட்டி இருக்கையில் ஒப்பாட்டி வைத்திருக்கும் பெருமசாலிகளுக்கு வணக்கம். ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். வந்திருக்க அனைவருக்கு வணக்கம். வணக்கம் 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 வந்திருக்க அனைவருக்கு வணக்கம். பலே வணக்கம் வந்தனம் நமஸ்தே. அருமையான சாப்பாடு ஏற்பாடு அண்ணே. எல்லாரும் முன்னால வந்து உட்காருங்க. முன்னால வந்து உட்கார்ந்தாவள தேவல. அம்மா அக்கா அண்ணே எல்லாரும் இப்படி உட்காந்து உட்காருங்கண்ணே. உட்கார்ந்து பாருங்கண்ணே. அப்பதான் உங்களை பார்க்கையில எங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்கு. நீங்க நிக்கிற பார்த்தா திடீர்னு எந்திரிச்சு ஓடிடுவோமான்னு என்னவோ நடத்துறாங்களே பாப்போமா வேணாமா பைக் எடுத்துட்டு கிளம்பிடுவோமா அப்படின்னு சந்தேகத்திலே இருக்கீங்க.
இன்னைக்கு நாடகம் வள்ளிக்கு கல்யாணம். ஆமாப்பா ஆமாப்பா. இத்தனை நாள் வள்ளிக்கு வந்து திருமணம் நடந்துச்சு. சரி, வேற இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இருக்கா? வந்து வள்ளிக்கு வந்து கல்யாணம். இந்த கல்யாண நாடகம் எல்லா ஊர்லயும் ஃபர்ஸ்ட் அதை தாண்டா சொன்னேன். திருப்பியும் கல்யாணம் தான்ங்கிற, வேற எது ஸ்பெஷல் அது நடக்குதான்னு பள்ளிக்கு முருகனுக்கும். கல்யாணங்கிறது வேற, திருமணம்ங்கிறது வேற. ஓஹோ, வேற வேற ரெண்டு. சரி சரி. திருமணம்னா திரு மனம். அடடா சூப்பரா பப்புனு. கல்யாணம்னா களி யானம். சகல உங்க அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன், நோட் பண்ணி. தொண்டி ரோடு. சரி சரி. குறுக்கு சந்து. சரி ரைட்டு. ஓட்டு வீடு, பாத்ரூம். எல்லாம் ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் எல்லாரும் முன்னால் வந்து உட்காந்து. நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் இப்போ தான் பாயெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இவங்க பாய் எடுத்துகிட்டு வர பார்த்தா வண்டி விடிய வர எந்திரிக்காத போலையே. இல்லை, அவங்க ஏன் இப்போ வர்றாங்க தெரியுமா? நாடகம் 10 மணி 8 மணிக்கு நாடகம் ஆரம்பிச்சு நீங்கள் பாய் விரிச்சு உட்கார பார்த்தா காலையில் 8 மணி ஆயிரும் போலையே. எலெக்ஷன் இங்கே ஓட்டு போடுற மாதிரி வந்துருமோ. ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். ஆமாம்மா, வீட்டில் இருக்கவங்க வளர்த்த அக்கா, அஞ்சம்மா, காளியம்மா, மாரியம்மாக்கோ. அவங்க பேர்லாம் டே சகல, அவங்க பேர்லாம் உனக்கு அப்புறம் தெரியும். நம்ம ஊர்லா அப்படி சொல்றா. இது எந்த ஊருன்னு? நம்ம சம்பளம் வாங்குறது நம்ம ஊரு. உண்மையிலே இந்த நாடகத்தை வைக்கிறதுக்காக உண்மையிலே இந்த அண்ணன் ரொம்ப சிரமப்பட்டு, ஏன்னா இன்னைக்கு நாடகம் நடக்கிறதே ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டம். எங்க சங்கத்துல 13 நாடகம் புக் ஆயிருந்துச்சு. 13 நாடகம் புக் ஆகி 12 நாடகம் நின்று போச்சு. இந்த எலெக்ஷன் காரணமா இந்த எலெக்ஷன்லையும் நமக்கு இந்த முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பேரன்பார்ந்த பெரியோர்களே, பெரும் மைப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பெடுக்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்தில் காண வருகின்றிருக்கின்ற வட்டார நாடக கலாசி மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சிமு தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் கார் சென்று மாலையில் வீடு விவசாய மக்களே மற்றும் இந்த நாடகத்தில் காண வருகின்றிருக்கின்ற எங்கெங்கோ இருந்து வருகின்றிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களை வருகை என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் இப்போதான் வந்து உட்கார்ந்து இடத்த பிடிச்சிட்டாங்க. ஆமாம் சார், ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு. இந்த நேரத்திலே ஒளிபெருக்கி மிக சிறப்பாக ஒளிபெருக்கி அமைத்திருக்கின்ற அந்த ஒளிபெருக்கி அன்புள்ளவர்கள் நெஞ்சார்ந்து நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நம்மளெல்லாம் காக்கின்ற அந்த தெய்வத்தையும் அந்த முத்துமாரியம்மன், அந்த பகவதி அம்மன், எல்லா தெய்வத்தையும் வணங்கி இந்த நாடகத்தை ஆரம்பிப்போம். சித்தி விநாயகர், அந்த விநாயகர் பெருமானை வணங்கி கலைப்பணியை துவங்கும். அந்த விநாயகருக்காகத்தான் இந்த நாடகமே ஏற்பாடு செஞ்சு இந்த அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் முடிஞ்சு இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த விநாயகர் பெருமானை வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை எந்த ஒரு செயலை தொடர்னாலும் அந்த விநாயகர் துதி எவ்வளோ வணங்கினாத்தான் அந்த செயல் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, முந்தி முந்தி விநாயகனே முற்கண்ணனார் தன்மகனே, முருகனுக்கு முன்பிருந்த கணபதியே வாருமையா, அரச மரத்தோடு பிள்ளையாரே உன்னை அனுதினமும் தொழுதிடுவே, தொண்டி கணபதி பிள்ளையாரே எங்கள் குறைகளை தீர்ப்பதும் நீதானே, முந்தி முந்தி நாயகனே கணபதியே வாருமையா. கணபதி வாருமையா. கணபதி வாருமையா, ஏழைகளை காக்குமையா, எங்கள் பிள்ளை
வருமையா கணபதியே வருமையா கைதட்டி நீ என்னடா சொல்றது நாங்க என்னடா கைதட்டுறது அதுல ஒரு அக்கா அங்க இருந்து எட்டி எட்டி பாக்குது விநாயகர் பாட்டு படிக்கிறான் இவன் விநாயகரா இங்க நம்ம கோயில்ல உள்ளது விநாயகரான்னு சந்தேகம் வந்துருச்சு. வேற குழப்பத்துல இருந்து ரெண்டு அக்கா அப்படி எட்டி எட்டி பாக்குது விநாயகர் பாட்டு படிக்கிறானே இவன் தான் விநாயகரா இல்ல உள்ள சிலை உள்ள இருக்கா அப்படின்னு எடுத்து காமிட்டி புருஷாபத்தி என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே அக்கா இங்கிட்டு வாங்க எட்டி எட்டி பாக்குறீங்களே இன்னும் உங்களுக்கு எனக்கு சண்டையா வாங்க வீட்டுல என் பொண்டாட்டி தான் சண்டை நீங்க என்ன இப்படி முறைக்கிறீங்க முன்னால வந்து அம்மா பொண்டாட்டி சொல்லாதா நம்ம நேருக்கு அமைஞ்ச யோகம் அப்படி என்ன செய்யற நீண்டு 8 நாளைக்கு வீட்டுக்கு போக மாட்டேன் நானும் போக மாட்டேன் விதி என்ன செய்யற நாளைக்கு தான் போறோம் எலெக்ஷன்னால போறோம் நாளைக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆமா அதனால எல்லாரும் முன்னால வந்து உட்காருங்க எங்களை பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும் உங்களை பார்த்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும் அவளை தாத்தாக்க எட்டி எட்டி பார்க்காம முன்னால இருந்து நாடகத்தை ரசிக்க என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் என்ன கரத்திலும் புன்னகரமாய் விளங்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகா மண்டையூர் பஞ்சாயத்து சிங்கத்தாக்குறிச்சி கிராமம் பங்கராம்பட்டியில் அமர்ந்திருந்து கொண்டிருக்கும் சித்தி விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீர்திருமாறியவர் பங்கேற்கக்கூடிய நாடகடியர்கள் தங்களுக்கு தெரிந்தவளா இருந்தாலும் சரி தெரியாதவளா இருந்தாலும் சரி தெரியப்பட கடமை ஆகவே முத்தமிழை முறையை கற்று உண்மையிலே இந்த நாடகம் நடத்த வேண்டியது வந்து வேற நாடகம் நடக்க வேண்டியது இன்னைக்கு நமக்காக இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த அந்த அன்பு உள்ளங்கள் நெஞ்சார்ந்து நன்றி ஒரு ஜோரா அவர் கைதட்டு உண்மையிலே ஏன்னா மனசு வேணும் ஏன்னா இந்த தெய்வத்துக்காகவே இந்த விழாவை சென்று பெர்மிஷன் வாங்குறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு மதிய வர பெர்மிஷன் வாங்கி நாடகமே இந்த நேரத்தில் நடத்த முடியாதுன்னு சொல்லி நமக்காக மெனக்கட்ட என அன்பு சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்நாளில் உங்களால் மறக்க முடியாது ஏன்னா உங்கள் மாதிரி அன்பு சொந்தங்கள் இருக்கிற வரை எங்களையும் அசைக்க முடியாது உங்கள் அன்பு எங்களுக்கு எப்போவுமே இருக்கணும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் ஆவலோடு ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்க வள்ளியம்மன் நாடகம் ஆரம்பிச்சாச்சு முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி ஒரு நடிப்பு செவேந்தன் அன்பு அப்பா மேலப்பட்டுவை சேர்ந்த கேபிஏ காளிமுத்து அவர்கள் இவரங்கமலையிலே வேடன் வேடன் ஒருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எதிர்மறை உரையாடி குயில் ஓண்டு குயிலும் கோகிலபாணி அன்பு சௌரி சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு கொட்டி வரும் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க நம்ம நாடகத்துக்காகவே நாளைக்கு எப்படி போய் ஓட்டு போட போறாங்கன்னு தெரியல முந்தா நாளே வந்துட்டாங்க வந்து இங்கே புதுக்கோட்டையில் ரூம் எடுத்து தங்கியிருந்து நாடகத்திலிருந்து நாளைக்கு ஓட்டு போட போறாங்கல்ல இங்கே ஓட்டு போட போறாங்கன்னு தெரியும் சென்னையிலிருந்து வருகின்ற எம்பி லட்சுமி அவர்கள் இவரங்கமலையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்தான என்று வெற்றி முரசு கொட்டி வரும் அன்பு தம்பி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் யூடியூப் புகழ் விஜய் டிவி புகழ் ஒரு சிறந்த பாடகர் நீங்க எத்தனை நாள் தடவை பார்த்துருக்கலாம் இன்னைக்கு பாருங்க சரியா 12 மணி என்ன
எத்தனை மணிக்கு வர சொல்லணும் நமக்கே தெரியலையடா. நாடகம் 3 மணிக்கு முடிக்கணும். நம்ம ஒரு 10:45 வர சொல்லுவோம். அப்படி வந்தாச்சே நாடகத்தை 3 மணிக்கு முடிக்க முடியல, 8 மணி ஆச்சுலாம். ஒரு 10:45 போல இன்னைக்கு வந்துடுவார் நாரதர். எல்லா நாடகத்திலையும் 10:45 தான் பப்புன்னு வருவார். ஆனா இன்னைக்கு 10:45 நாரதர் வராரு. எல்லாரும் விடிகிற வரை இருந்து ஆத்தா எல்லாரும் இருந்து நாடகத்தை விடுஞ்சிட்டாலே அதானே 12 மணியை தாண்டி பழக்க தோஷம் அந்த புத்தி போகாது. அதனால அந்த 3 மணி வரை இருந்து நாடகத்தை ரசிக்கிறேன். திரும்ப பேசுற நீங்க எத்தனை நாடகமா பார்த்துருக்கலாம். உண்மையிலே நம்ம ஊருக்காக நல்ல கலைஞர்களை தேர்வு செஞ்சு அமைச்சிருக்கார் அன்பு தம்பி வெங்கடேஸ்வரன். ரெட்டையாளத்தை சேர்ந்த வெங்கடேஸ்வரன் அவர்கள் இவரங்கமலையிலே நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். எல்லா ஊர்லயும் வள்ளி திருமண நாடகம் தான் நடக்கும். ஆனா நம்ம ஊர்ல நடக்கிற வள்ளி திருமண நாடகம் இல்ல. திடீர்னு வெள்ளி திருமணம் மாதிரி நடந்தாலும் நடக்கும். அது எப்படி சால திடீர்னு வந்திருக்க கலைஞர்கள் அம்புட்டு தலையில முளைச்சது இல்லையா. நீ பெரியாளா நான் பெரியாளான்னு எல்லாம் நல்லா பேசக்கூடியவங்க, நல்லா பாடக்கூடியவங்க. நாடகம் சிறப்பா இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆர்மோனிய கலையரசு ஆர்மோனிய சக்கரவர்த்தி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் வெறுங்கமலையிலே ஹார்மோனிய பின்பாட்டை இசைப்பார்கள். ஓ ஏன் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும். நான் பாடும் நேரம் ராப்போதுதான் நீ தூங்கும் நிலவும் தூங்கும் ஆகாய நிலவும் தூங்கும். நான் தூங்க மாட்டேன் ராக்கோழிதான். என்னோடு நூலும் இல்லை பின்னோடு வாழும் இல்லை. என்னோடு நூலும் இல்லை பின்னோடு வாழும் இல்லை. காத்தோடு போகும் காத்தாடினா. என் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும். நான் பாடும் நேரம் ராப்போதுதான். யாராரோ ஆசைப்பட்டா சேர்த்து வைக்கும் அண்ண கிளியே. உன் வாழ்க்கை என்ன ஆச்சு நான் கேட்கிறேன். ஊராரா ஏத்தி விட்டு ஏனி நிற்கும் தன்னல் தனியே. அதை போல உன்னைத்தானே நான் பார்க்கிறேன். விதியோடு மோது அடி தங்கச்சி குடிகாரே அண்ணே இவே ஓங்கச்சி. பாட்டானே சோகம் தீரும் அதனால பாடுறேன். என் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும். நான் பாடும் நேரம் ராப்போதுதான். எல்லோருக்கும் வாழ்க்கை இங்கே எண்ணம் போலே வாய்க்காதம்மா. வாய்க்காட்டி விட்டு தள்ளு ஏங்கணும். வந்தாரே வரவில் வைப்போம் விட்டு போனா செலவில் வைப்போம். வேண்டாத பாரும் எல்லாம் ஏன் தாங்கணும். பூ பூத்ததெல்லாம் காயாகுதா காயானதெல்லாம் கனியாகுதா. இதுக்காக பாடலாமா அதனால பாடுறேன். என் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும். நான் பாடும் நேரம் ராப்போதுதான். நீர் தூங்கும் நல்லவும் தூங்கும் ஆகாய நல்லவும் தூங்கும். நான் தூங்க மாட்டேன் ராக்கோழிதான். என்னோட நூலும் இல்லை பின்னோடு வாழும் இல்லை.
என்னோடு நூலும் இல்லை பின்னோடு வாழும் இல்லை காத்தோடு போகும் காத்தாடினா என் ஊரு மதுரை பக்கம் என் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் போதுதான் நீர் தூங்கும் நெல்லவும் தூங்கும் ஆகாய நெல்லவும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் கோழிதான். பலே 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 அக்கா கும்புறேன் கையா தட்டுங்க அக்கா அக்கா நல்லா கை தட்டுங்க. தூக்கம் ஓ தெரியும். நீங்க நாடாம் பக்கம் வந்த மாதிரியே உட்காந்துருக்கீங்க. அப்புறம் என்ன பார்க்க வந்திருக்காங்க? ஒரு கையை தட்டினாலும் தெரியல என்னவோ உங்களோட காய்ச்சல் நான் பறிச்சுட்டு போற மாதிரி என்னவோ நீங்க என்னவோ நகையெல்லாம் அடை வச்சுட்டு திருப்ப முடியாம இருக்கிற மாதிரி சொல்லு சால கை என்ன செய்ய போறோம் ஏதோ செய்ய போறோம் கொஞ்சம் கையை தட்டினாலும் கொஞ்சம் ஆர்வமா இருக்கேன். சகல கை தட்டுறதுனால என்ன கை தட்டினா பிரஷர் குறையுதான். அப்படி சொல்லு. மனுஷன் படுத்தே கிடந்தா இடுப்ப கடுக்கும் உட்கார்ந்தே இருந்தா காலு மரம்னு காலு சூவேரிக்கணும். சரி எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட் மட்டும் 800 ரூபாய் தைய கூலி கொடுத்து தச்சு பின்னால ஒரு நிலை 2 கயறு 2 குண்டு ஜாக்கெட்ல சாயல அந்த 2 குண்டு எதுக்குடா வைக்கிறாங்க? ஏதாவது பின்னால சொரண்டா சொல்லட்டி ஒரே அடி அடிக்க மூக்குல. சரி 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 2 கயறு வச்சு 2 குண்டு வச்சு பின்னால சென்னல் வச்சு புருஷமுள்ள அம்புட்டு வேலிக்கரை வெட்டி கொத்தனார் வேலை பார்த்து பெயிண்ட் வேலை பார்த்து 1000ல 32 ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நம்மளும் அதே ஓட்டை லிஸ்ட் தானே. சரி சரி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த 8 நாளைக்கு அந்த முத்துமாரி மகமாயி அந்த கருமாரி அம்மா நினைச்சு கும்மி ஓட்டாவாரு. அப்படிதான் நன்னானி நந்தானி தன்ன நன்னானி நன்னானி அடி தன்ன நாவிடா தந்தன நாவிடா தந்தன நாவிடா தந்தாடியாய் அடி ஆத்தா வரலாம் பாருகடி அடி அசைச்சு வரலாம் ஓடுகடியாய் என்ன பாக்குறீங்க? இல்லங்க கூட்டத்துல அப்படியே ஒரு பொம்பளை இதே மாதிரி கும்மி பாட்டு படிச்சா யாரோ மண்டையை போட்டான்னு கிந்திச்சு ஓடிடுவாங்க. புத்தம் பொம்பளை ஆளுன்னு கும்மி கொட்டுங்க. 10 பேர் ஒரு ஆள் நல்லா கும்மி அரைச்சாலி முண்டை கொட்டு பெரிய பொல்லாத புரிச்சலை கண்டுச்சு பேசுங்க. அதுல நம்மளால ஆம்பளை ஆள் இடையில நுழையாம பாரு அவங்க ஓட்ட கட்டிங்க்கு கண்ணன்னு இருக்கு நல்ல செவ. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் சுறுசுறுப்புலாம் பிராந்தி கடை மூடிட்டா இல்ல 3 நாள் லீவு இல்லையா? 3 நாள் அதெல்லாம் எங்கிட்டா கிடைக்கும் நினைக்கிற மாதிரி இல்ல. ஒரு 50 இருந்துச்சு. அது 50 போன் நம்பரா மீன் பாட்டில ஏதாவது சொல்ல பின்னால என்ன வந்து கூட்டிட்டு போங்க வாட்டுக்கு என்னதான் இருக்கு. ஏன்னா இந்த நேரம் தான் சரக்கு நல்லா கிடைக்கும். அது கடை துறக்கிற நேரம் கூட கிடைக்காது. இந்த நேரம் தான் ஆனா கொஞ்சம் கம்மா கிடைக்கும். நம்ம ரூமு கிட்ட எல்லாம் கிடைக்கும். காய் வெட்டி கட்டி இருக்கியா தண்ணியும் சாப்பிட இல்ல அந்த பழக்கம் இல்லையா பாவம் நல்ல மனுஷன். அண்ணே வாங்கண்ணே உங்களை கும்பிடுறேன் அண்ணே உட்காருங்கண்ணே அண்ணே அம்மா 2 கண் பார்வை தெரியல அம்மா மண்டி போட்டாவது கும்பிடுறேன் வாங்கம்மா அண்ணே முன்னால் வந்து உட்காருங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு அண்ணன் சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு கூட்டி வரும் மனவையைச் சேர்ந்த டிஎம் பாரதி அவர்கள் இவரங்க மலையிலே மிருதங்கம் தவேலா தோலக் தவுளு செய்ப்பார்கள். சிறப்பாக இசைத்த அன்பு சோறு நெஞ்சார நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆடவர் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்பு தம்பி செல்லியம்பட்டியைச் சேர்ந்த ரஞ்சித் அவர்கள் விரங்கமடையிலே ஆல்ரவுண்ட் இசைப்பார்கள்.
பாலே பாலே ரொம்ப மோர் சிங் போடுங்க மோர் சிங் வாசிங்க. அது என்ன நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்குது. அது என்னைக்கு நம்ம சொல்றத கேட்டிருக்கு என்ன நிக்க மாட்டேங்குது. இன்னைக்கு நமக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இங்க வாடுறாது என்னடா அது? தயவு செய்து எடுத்துட்டு போயிரு நீ. ஆடடா போதும்ல போதும் எடுத்து அங்க வேணா போதும். அப்பா நாங்க விளையாட்டுக்கு சொல்ல நிப்பாட்டில் ஆள் வச்சு அடிக்காம எங்களை என்ன தொங்கிக்கிட்டே இருக்கு. ஆமா இந்த நேரம் தொங்கத்தான் செய்யும். வாசியா நாளைக்கு போற ஒரு முகர் சிங் வாசியா முகர் சிங் அப்படியா? பலே 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 ரொம்ப சிறப்பாக சித்த இந்த கைதட்டின ஒரு தங்கச்சிக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நீனாவது எங்கள் மேலே இறக்கப்பட்டா கைதட்டிய உன்னை கும்புறம்மா. ரொம்ப சிறப்பாக சேர்த்து அன்பு தம்பிக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் விராலூரை சேர்ந்த வேலு அவர்கள் விளங்குமறையிலே தாளம் சேர்ப்பார்கள். சிறப்பாக சித்த இசை சகல நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு மருதமணி கார்த்திக் ராஜா நாடக கலைக்குழு சீன் ஓனர் வடிவேல் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிவறிக்கை அமைத்திருக்கும் ஒளிவழி அமைப்பு டிஎஸ்ஆர் ஒளிபெருக்கி உரிமையாளர் டிஎஸ்ஆர் ஆடியோஸ் ஒரு நல்ல செக்ஷன் பாட்டா சாமி பாட்டா உண்மையிலே ரொம்ப மைசெட்டுக்காக ஒரு ஜோரா கைதட்டு கொடுங்க. உண்மையிலே ரொம்ப சிறப்பான ஒளிபெருக்கி டிஎஸ்ஆர் இந்த நாடக தந்தை சங்கராசாமியை பற்றி ஒரு பாட்டு போட்டார். அதுதான் எனக்கு ரொம்ப பெருமை. அதுலேயும் கடைசி போட்டார் எங்க முதலாளி தங்க முதலாளின்னு அவர் பாட்டை போட்டு நிப்பாட்டுறாரு. ஒரு ஆள் சொல்கிறார் நீ என்னத்தை பாட்டு போட்டாலும் உனக்கு சம்பளம் அதான் அப்படின்னு. நீ நினைச்சு போடுறது அப்படி பின்னால் உள்ள சொல்கிறாரு நீ என்னத்தை போட்டாலும் அதே காசுதே அப்படியா. ரொம்ப சிறப்பான முறையில் ஒளிபெருக்கி அமைந்திருக்கும் டிஎஸ்ஆர் ஒளிபெருக்கி உரிமையாளருக்கும் அது மணிவரையும் அத்தனை அன்பு சொந்தவர்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றி. சாப்பாடு ஏற்பாடு உண்மையிலே ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு. சைவ சாப்பாடு இருந்தாலும் ஹோட்டலில் சொல்லி கொண்டாந்து நம்ம கலைஞர்கள்லாம் நல்லா சாப்பிடணும். ரொம்ப சிறப்பான உபசரிப்பு. இந்த சைவ சாப்பாடு இந்த உருளைக்கிழங்கு கீரை சாம்பார் ரசம் வத்த குழம்பு அந்த அப்பளம் பாயாசத்தோட ரொம்ப சிறப்பான உபசரிப்பு. என்ன வேணும் ஏது வேணும்னு உண்மையில் வாழ்த்துறதே சாப்பாடு தான். இந்த ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த அந்த விழா குழுவினருக்கு திவி முத்துக்குமார் அண்ணன் குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்து நன்றி அண்டி கலந்த வணக்கம். அந்த உபசரிப்பு இந்த தாய்மார்கள் அந்த அண்ணன் என்ன வேணும் ஏது வேணும்னு இப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும். அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர் பக்கம் திண்டுக்கல் பக்கம் போயிருந்தேன். நாடாடியர்லாம் வாங்க சாப்பிட அப்படின்னு போனா சரி சாலா அண்ணன் இடம் பிடிக்க வர வாங்க அண்ணே நீ எடுத்துட்டு வர பார்த்தா படுத்து எந்திரிக்க மாட்டேன். என்னடா பாயி தலைவாண்டி தண்ணி கூட என்ன பிரஷர் மாத்திரை வச்சிருக்கியா? சாலா உனக்கு இது பிரஷர் மாத்திரை வேணுமாடா? நமக்கு ஏன்டா பிரஷர்? எனக்கு பிரஷரே நீந்தாண்டா. அவர் பாரு வரையிலே விருப்பு எல்லாம் செட்டா. ஏன்னா இந்த நாடக கலை உண்மையில ஏன்னா எத்தனை கலைகள் இருந்தாலும் ஏன்னா
5 லட்சம் ரூபா இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம். ஆமாப்பா. ஒரு 3 லட்சம் ரூபா இருந்தா இது வைக்கலாம். எது அப்படி கேட்கணும். கிராமிய நிகழ்ச்சி. ஒரு 2 லட்சம் ரூபா இருந்தா கரகாட்டம் வைக்கலாம். ஆமா. ஒரு 1.5 லட்சம் ரூபா இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம். ஒரு 1 லட்சம் ரூபா இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம். ஆமா. ஒரு 70,000 இருந்தா புருஷன் முட்டாட்டி தண்ணியை போட்டு சண்டை இழுக்கலாம். 70,000 இருந்தா எப்படிங்க? கூட குறைய அடிச்சுட்டுன்னா அப்படித்தாரு. ஒரு 50,000 இருந்தா டைவர்ஸ் வாங்கலாம். டைவர்ஸ் அடடா, நிறைய ஆளுங்க பொண்டாட்டி வெறுத்து போய் வந்திருப்பேன். அப்படிலாம் எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் நாடகம்தான் முக்கியம். அப்படி இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் எனது பாசமிகு அன்பு அண்ணன் திவி முத்துக்குமாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நன்றி என்று கலந்த வணக்கம். ஏன்னா அந்த காலத்துல தான் நாடகம் பார்க்கணும்னா ஒரு பாத்துல இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு நாடகம்னா 5 மணிக்கெல்லாம் இது மாதிரி அப்பு மாதிரி பாய் இந்த லைட்டு மாட்டு வண்டி கட்டிட்டு மாட்டு வண்டி இது டயரை வெட்டி கொளுத்துக்கிட்டு நாடகம் பார்க்க போன காலம் வேற. அது மாதிரி அப்பு வந்திருக்காரு. உண்மையிலே ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரொளி அந்தமான் புகழ் நிமிந்துதான் போனா என்னடா பூனை மாதிரியே திருட போன மாதிரியே நான் பொறுத்தேன் பொண்டாடி தெரியாம அப்பனா நீ ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிருக்க. பக்கத்துக்கு போயிருக்காப்ல. ஏன்னா அப்ப நீ திருட்டுத்தனமே பண்ண மாட்டேன் மாதிரி வீடு ஐடியாடா. ரொம்ப பெருமையா இருக்கு. பெருமையா இருக்கு சார். ரொம்ப பெருமையா இருக்கு. பழகிக்கிறேன் எப்படி சிரிக்கிறாங்க வளர்த்து ஆத்தாங்க. இந்த சிரிப்பு தான் வாழ்க்கையில. ஏன்னா சிரிப்பு இருந்தா தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். சகலா போன் நம்பர் கொடு. நான் தரமாட்டேன். குழந்தையாட்ட சொல்லணும்டா. அன்னைக்கு ஒருத்தன் போன் நம்பர் கொடுத்துட்டேன். 8 மணியை போல அடிச்சு வருவியான்னு கேட்டேன். எதுக்கு கூப்பிடுறேன் பொண்டு போன வச்சுட்டு மறுபடிக்கு வீடியோ கால் அடிக்கிறேன். எனக்கு காலையிலே உன்னை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு லூசு முண்டை போய் நம்பரை மாற்றி எவன்ட்டு கொடுத்துறேன். சேவிங் பண்ணிட்டு மாட்டில் பஸ்ஸில் ஒவ்வொரு மாதிரியா பயந்து கிடக்கு. ஆமாம் பஸ்ஸில் ஏறி உட்காந்து பிடி பார்க்குறேன். ஒருத்தன் மடுவை பார்த்துருப்பாப்ல இப்படி பார்க்குறேன். பார்த்து ஆகா இந்த பொம்பளை விட இந்த ஆம்பளை சூப்பரா இருக்கா அப்படின்னு நிறைய குரூப் மாதிரி குரூப்லாம் இருக்கேன். அன்னைக்கு ஒரு ஆள் சொன்னேன், அண்ணே உங்க ரசிகர்னே அப்படின்னு. நான் சரி நம்ம ரசிகர் நம்மளை பார்க்க வர சந்தோஷம் தாங்க முடியாம நான் ஒரு பக்கம் பொன்னமலை பக்கம் நாடகத்தை முடிச்சுட்டு சரி காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்குறேன். அண்ணே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். என்னடா என்ன ஒரு மாதிரி ரசிகர் சொன்னேன் பேசுறே ஒரு மாதிரியா போமனே அப்படின்னு கேட்டேன். போமனா எங்கடா என்னடா போமனே ஐயோ தெரியாம வந்துட்டேன்டா. நல்ல வேலை கிளம்பி வந்துட்டேன். ரொம்ப சிறப்பு என்பதை தெரிவித்துக் கொண்டு என்ன கதை சொன்னோம்னு எனக்கே தெரியும். சாப்பாடு ஏற்பாடு போனவனா சாப்பிட போய் நாடகம் அடிக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட போய் உட்காந்தாச்சு. உட்காந்து வார இலையை போட்டாச்சு. இலை ஓட்டு இலையிலையும் தண்ணியை போட்டாச்சு. இலை ஓட்டவும் தண்ணியை போட்டாச்சு. அப்பதானே நல்லா கூட்ட வச்சு சோத்த வச்சு குழம்பு ஊத்தியாச்சு. சரி பிணைஞ்சு சாப்பிடத்தே போன அங்க இருந்து ஒரு அண்ணன் வந்தார். தம்பி இங்க பப்பு நடிக்க யாரும் கேட்டாரு. சரி அண்ணன் நான் தான் சொன்னேன். சரி சாப்பிடு 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இன்னொரு அண்ணன் வந்தா இந்த அந்த அக்கா போய் சாப்பிடான். இன்னொரு அண்ணன் வந்தா தம்பி இங்க பப்பு நடிக்க யாரும் கேட்டாரு. அண்ணன் நான் தான் சொன்னேன். சரி சாப்பிடு 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். சரி இன்னொரு அண்ணன் வந்தார். தம்பி இங்க பப்பு நடிக்க யாரும் கேட்டாரு. அண்ணன் நான் தான் சொன்னேன். சரி சரி சாப்பிடு பண்ணி இப்பவே 10 ஆச்சு. நீ பவுடர் போட்டு நடிச்சு பொழந்த அப்படின்னு சொன்னா சோறு இங்க மனசு வருமா எப்படிங்க? ஆனா நம்ம வீட்டுல ரொம்ப சிறப்பான அண்ணன் கரெக்டா மணியை என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரொளி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் சிங்கப்பூர் புகழ். லேடிஸ்னா அப்படி இருக்கணும்டா. செக்கச்சுவேன் பக்கத்துல உட்காந்து பவுடர் போடல ஏதோ நீ பாத்துருக்க. அப்ப கிளி மாதிரி என்ன கிளி சுண்டுனா தெரிக்கும். என்னடா தெரிக்கும்? மூத்தரா. சரி நிறைய பிடிச்சிட்டு வாங்க. புதுகை தம்பிக்கு தேவைப்படும் போல. அப்படியா திருந்தியா? புதுகையை சேர்ந்த ஜெயா பிரியா அவர்கள் விரகமலையிலே டான்ஸாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தெரியாடி நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா சிவஞ்சாதி அரைச்ச மாவு அரைப்போமா துவச்ச துணியே துவப்போமா நம்ம கதைய கேட்போமா உள்ள வளைச்சு பார்ப்போமா
எம்மா 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 எம்மம்மா ஏ எம்மா 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 அட எம்மா 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 எம்மம்மா பாட்டை பத்தில அம்மாடி ஆத்தாடி அரைச்ச அம்மாவே அரைப்போ அம்மா துவைச்ச யாராவது புதுசா லவ் பண்ணான்னு வச்சுக்க அந்த பொம்பளை பிள்ளைய பாக்குறதும் ஓயாம வீடியோ கால்ல ஓயாம ஒரே வர்றது கல்ல அடிக்கிறதும் பார்த்தா ஒரே துணிமணியை துவைக்கிறதும் மாவு அரைக்கிறது அந்த நேரம் அம்மா அம்மா போய் கடையில சோப்பு இந்த அம்மா இல்ல அது வேற அம்மா இல்லையா ஏ உள்ற என் தங்கச்சி என்னமோ கேக்குதுடா அது தெரியல ஜூஸ் வச்சிருக்கான் உள்ள சமூகத்தை வர சொல்லுது சாணானா அப்படின்றானே நம்ம பூனா புண்ணியமூர்த்தி சகலா கை குடுறா கை சூடானா யாரு கை தர மாட்டேன் ஏ புண்ணியமூர்த்தி கரெக்டா சொல்றியாடா கையை வச்சு அடிச்சுக்கிடுவேன் சொல்லுப்பா அது கரெக்ட் சொல்லு. என்ன அம்மாடி ஆத்தாடின்னு பொம்பளை பிள்ளை சொல்லிச்சுன்னா அந்த வேலை பார்க்குற இந்த அந்த நேரம் அம்மா சொல்லு தம்பி அந்த கடையில் போய் ஷர்ப்பு வாங்கிட்டு உனக்கு இதான் வேலை அம்மா வந்துட்டு என்னையே சோப்பு வாங்க சொல்லிக்க என்ன உங்க வாய்ப்பு இருக்கு பொம்பளை பிள்ளை மட்டும் சொல்லிச்சுன்னா அதே ஆத்தி அது என்ன கேட்கலனாலும் ஓயாம நம்மளால அப்படித்தான் மல்லிகைப்பூ சொல்லுவேன் ஆனா பொண்டாட்டிக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்க மாட்டேன் பக்கத்து வீட்டு பொம்பளையாளுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க நம்மளால நிறைய குரூப் அப்படி இருக்கு சகல அனுபவம் யாரடா பார்த்து கேட்குறேன் ஆனா ஏன் முண்டாட்டிலாம் தங்கமுடா எப்படி சார் எனக்கு மாதிரி அமைஞ்ச மனைவி ஏன்னா நம்ம வாழ்க்கை துணைவி தான் மனைவி என் குழந்தைய குணம் தாய்க்கு எடுத்து தாரம் குணம் அப்படி ஏன்னா தாய் இல்லைன்னா தாரம் மனைவி தான் நமக்கு முக்கியம் ஆமாடா தாய் தகப்பே முக்கியம் மனைவி முக்கியம் தட் இஸ் பாயிண்ட் ஆனா எனக்கு மனஞ்சு அமைஞ்ச மனைவி மாதிரி இந்த வாழ்க்கையிலே தங்கமான ரொம்ப பெருமையா இருக்கு மெட்ராஸ் நாடகத்துக்கு போயிட்டு வந்தேன் 5 மணி ஆகி சென்னையில கேக்க நகர் ஆமாண்ணா கேக்க நகர் என்ன நீனே கூட்டு வந்து என்ன கேள்வி மெட்ராஸ் போனீங்களா அது பேக்குள்ள இருக்க 4ஆம் நம்பருக்குள்ள இருக்குல்ல மெட்ராஸ் நாடகத்துக்கு போய் 4 மணிக்கு வந்தேன் 5 மணிக்கெல்லாம் வந்தேன் என் முண்டாட்டி என்னை விட்டு சாப்பிடவே இல்லை அண்ணி வளர்ப்பு அது மாதிரி அவரு பாசம்டா என் குழந்தைய வளர்ப்புடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை லூசு முட்டைக்கு உல வைக்க தெரியாது நான் தான் போய் உலைய அண்ணி வளர்ப்பு அப்படி என் குழந்தைய குணம் அப்படிடா சாம்பார் வைக்கிறது செல்லிலே வாதிக்கிற சாம்பார் வைக்கிறது எப்படி டுப்புக்கு நம்ம நிலைமை அப்படி ஆனா உங்க வீட்டுல அப்படிடா எங்க வீட்டுல நாங்கெல்லாம் போய் தான் சோறு ஆக்கணும் ஏன்டா அதெல்லாம் வெளியில மைக் சுத்த பையெல்லாம் அப்படி இல்ல எப்படி வீட்டுல போய் பாத்திரம் கழுவி வீடு கழுவி அப்புறமா தான் சமைக்கிறது கொஞ்சம் வித்தியாசமா நமக்கு எடுத்த யோகா அப்படி இதுக்கு மேல பேசணுமா பப்புனுக்காரன் பொலியறது மாதிரி நின்றுக்கிட்டு டைல் போட்டு அறுத்து குமிச்சுக்கிட்டு இருக்கேன் முண்டை உள்ள போட்டு பொம்பளை வரச்சோட இந்த அக்காவில மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்கு நினைச்சுக்கிட்டே இருக்கு அந்த பைக் சிரிக்குதுயா அப்ப இவ்வளவு வேதனையா இருந்திருக்கு ஆமா உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் ஆவலோடு ஆவலா எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்தினர் சென்றாடமெல்லாம் வெற்றி முரசு குட்டி வரும் விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர் இளைஞர்கள் எழுச்சி நாயகன் யூடியூப் புகழ் இன்ஸ்டா புகழ் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் விரகமணியிலே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும் அதற்கு முன்பாக ஒரு பாடல் போடுவோம் ஹலோ தந்தான தானா தந்தானா தானா நாடா ஹோட்டல் வந்து குருவி வச்சுக்கிட்டு இருக்கா எங்க பாட்டுக்கு இசையமைக்கிறவங்க குருவி இன்னும் கொஞ்சம் இல்ல காடு கவுதா எல்லாம் கொண்டு வர போறாங்க எல்லாமே இருக்கு தந்தான தானா தந்தானா தானா வந்து நின்னா பாரே நின்னாலா தஞ்சை அந்தோணி சொந்தமா பாட்டெழுதி பாடி வரேன உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திருக்கேன் உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திருக்கேன் உன்னோடு நான் உன்னா சேரணும் அதனாலே கண்ணுக்கு முன்னே வந்திருக்க வேணும் தனனா 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 தந்தன தந்தனா ஓரா தனனா தனனா தந்தன தந்தனா தனனா தனனா
தனனா தனனா தந்தனனனனா தனனா 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 தந்தனனனனா ஹே தன்னானனா தன்னானனா தனனானா தன்னானனா தன்னானனா அப்பகள தூக்கமில்ல ராசாத்தி நடப்பு போட்டி படுத்தாலும் போகவில்லை ஓன் திருப்பு அப்பகள தூக்கமில்ல ராசாத்தி நடப்பு போட்டி படுத்தாலும் போகவில்லை ஓன் திருப்பு நீ இருந்த போது மடி நான் எத்த ஒரு பாட்டெழுத கண்ணால் கண்டா பின்னால் மறைகிற பக்க வந்தாக்கா அனல் பார்வே ஏனோ பார்க்கிற நீ இருந்த போது மாடி நித்த ஒரு நீ இருந்த போது மாடி நித்த ஒரு பாட்டது கண்ணால் கண்டா பின்னால் மறைகிற வந்தாக்கா அனல் பார்வே ஏனோ பார்க்கிறேன் உனக்கர வரத்தில உனக்காக காத்திருக்கேன் உன்னோடு நான் உன்னா சேரணும் நாளே எனக்கு முன்னே வந்திருக்க வேணும் கண்ணூருக்கு நேரமல்லா கண்மணிய உங்களவா கட்டி அணைக்கிறண்டி தலையறைய ஒன்று நைவா நேரமெல்லாம் கண்மணியோ கனவா கட்டி அணைக்கிறண்டி தலையணைய ஓடு நைவா தாய்மடியை தேடுகின்ற பிள்ளை போல உன்மடியில் அன்பால் தானே ஏனோ வாடுறே நீ வருவேனோ சந்தோஷமா எழுதி பாடுறே மடிய தேடுகின்ற பிள்ளை போல உண்மடி அன்பால் தானே ஏனோ பாடு நீ வருவேணும் சந்தோஷமா எழுதி பாடுறே உனக்கர வரக்கிற உனக்காக காத்திருக்கேன் உன்னோடு நான் உன்னா சேரணும் நாளே கண்ணுக்கு முன்னே வந்திருக்க வேணும் சிறப்பாக இசைத்த அன்புல நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்ம நாடகத்திற்கு சிறந்த முறையில் கொட்டகை அமைப்பு ரொம்ப சிறப்பான கொட்டகை அமைத்திருக்கின்றார்கள் அன்புல நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் என்று உங்கள் நண்பையும் ஆட்சியோடு காத்துக் கொண்டிருக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை தாலுகா திணையத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த எம்பி கார்த்திகராஜா பபன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிட்டு எங்களுக்கு சிறந்த முறையில் மேடை அமைத்திருக்கும் விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றி பந்தல் அமைப்பு மேடை டெக்கரேஷன் இந்த உபசரிப்பு அன்பு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது நாடகத்தினை வீடியோ கதிர்த்து கொண்டிருக்கின்ற எனது பாசமிகு அன்பு அண்ணன் நாடக கலை உலகம் யூடியூப் சேனல் கோமாளி ரசிகன் பேஸ்புக் ஐடி என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை அண்ணனுக்கு கணியன் எனக்கு நெஞ்சார்ந்த நன்றி அன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின நன்றி அன்றி கலந்த வணக்கம் அண்ணே திவி முத்துக்குமாரனுக்கும் கிராமத்தார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் விடிகிற வரை இருந்து நாடகத்தை ரசிகன் அம்மா இருப்பில்ல இல்லையா நம்ம வர்க்கோட இருக்க மாட்டாங்க ஐயா நம்ம வர்க்கோட இருக்க மாட்டாங்க ஒரு ஆளா போயிட்டு வந்துருவாங்க அப்படி எதுவும் 2 பேர் போனா எதுவும் கட்டிக்கிட்டு சாப்பிட்டு வந்து உட்காருவாங்க பெண்கள் அப்படி இல்லை நான் வளர்த்த ஆத்தாக்க பெண்கள் மாதிரி இந்த நாட்டில் ஒற்றுமையா வாழ முடியாது கல் ஒண்ணுக்கு இருக்க போனாலும் 10 பேர் தான் ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர் பாதுகாப்பு துணைக்கு கல் பைப்புல தண்ணி இனி பிடிக்கல லேசா குடங்கடா மட்டும் இடிச்சு நட்டேன் ஒன்னே தெரியாது இந்த ஊர் பிரசிடண்ட் நீ தாண்டி வச்சிருந்தா கிளர்க்கோட பைக்கில் ஏறி போனேன் அடடா அவனு பொம்பளை நைட்டு 10 மணிக்கு அந்த வீட்டுக்கு புல்லட்ல திருந்த புல்லட்டுக்காரன் பாண்டியோட போனால நம்மால எல்லாம் அப்படி 2 பேருமா போறியே இதுல இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல சண்டாலங்க ஏன் இப்படி சொல்றீங்க லோனுனால பல குடும்பம் லோன் தெரியுது போன வாரம் ஒருத்தர் எங்க ஊர்ல பேண்ட் சட்டை விட்டு பேக்கு போட்டுதான் வந்தேன்
சார் எனக்கு லோன்னு அவன் கரண்ட் பில் ரீடிங் எடுக்க வந்தேன். அட கொடுமைய அவனோட விட மாட்டேங்க. வீட்டுல 10 ஆதார் கார்டு சிராக்ஸ் எடுத்து வச்சுக்க இதுக்குன்னு. ஆமாயா லோன் வாங்க. இந்த லோனுக்கு காசு வாங்குறேன். அன்னைக்கு பார்த்தா புருஷன்காரன் பொண்டாட்டிகிட்ட பேசுவேன் ரொம்ப நைவா. எப்படி பொண்டாட்டி கண்ணங்கரேன்றது நம்மால் டைலாக் கொடுப்பேன் பாரு. நீ ஆளு கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கடி. எத்து பல்லாருக்கு நம்மால் சொல்லுவேன் பல்லு முத்து சிரிப்பு. சூப்பர்ரா. பார்த்தா அன்னைக்கு என்ன பார்த்தா 200 ரூபாய்க்கு மல்லிகை பாய் வைடி பரட்ட மாதிரியே திரு அப்படின்னு சொல்லுவேன். தலையை விரிச்சு போட்டு 10 வருஷம் தாலி கட்டி வச்சிருப்பேன். தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். இந்த லோனு காசு வாங்குற அன்னைக்கு பார்த்தா பொண்டாட்டிக்கு சேலை ஜாக்கெட்டு 200 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ இவளுக்கு வேட்டி சட்டை 2 கிலோ கறி. புருஷன் நைஸா கேட்பார் இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி சாப்பிட்டுக்கிறான். என்னவோ மற்ற நாள்ல உங்க மூத்தத்தை குடிச்ச மாதிரி குடிக்காத மாதிரியும். இந்த லோனுக்கும் பல பேர் இருக்கு. ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, களஞ்சியம், மதுரா, பிரகதீஸ்வரி. ஆமாடா ஆசீர்வாதம் ஒரு லோன் இருக்கு. அதுக்கே ஆசீர்வாதம் பேர் வச்சா தெரியுமா? பணம் வாங்குற வர அந்த புருஷன் முண்டாட்டி அந்த மேனேஜர் ஓயாம கும்பிடுறது. சார் உங்களை நம்பித்தான் இருக்கு. மச்சனை தேவை வச்சிருக்கேன். செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும், இல்லைன்னா நாங்க பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு பணம் வாங்குற வர கும்பிடுவாங்க. பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன். என்னன்னு அக்கா 5ஆம் தேதி கட்டிங்க உங்களுக்கு கும்பிடுறக்கா. அக்கா 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்காக்கா. நீங்க கட்டல இல்லையே நீக்கிடுவாக்கா. வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அதான் ஆசீர்வாதம். விடிவெள்ளின்னு ஒரு லோன் இருக்கு. அது என்ன சார் விடிவெள்ளின்னா? விடியுமோ விடியாதோ 4:30 மணிக்கெல்லாம் வந்துட்டு அவன் புருஷனால லோனுக்காக நமக்கே சந்தேகமா இருக்கு. வந்து வீட்டு வாசல் ஒரு பாய வச்சுன்னா ஒரு விளக்கு ஒன்று பற்ற வைக்கிறேன். அந்த விளக்கு எரியிற வர பணத்தை வசூல் பண்ணுவேன். விளக்கு எரிஞ்சு போனா விளக்கு அமர்த்திடுவேன். இதோட 2 நம்ம வீட்டில் குட்டியச்சில போயிடணுமா? அவங்க வீட்டுல விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிரணுமா? இதுலயும் 10 பேருக்கு ஒரு ஆளு குழு தலைவி இருப்பாங்க. குழு தலைவி அவங்க பார்த்தா இந்த நாட்டே ஆள போற மந்திரி மாதிரி. அடடா தலை 200 ரூபாய்க்கு கேன் பேக்கு ஒரு சில ஹீல்ஸ் வச்ச செருப்பு. நான் தான் குழு தலைவி மயிரப்புறம் தலைவி. அடடா ஊருக்குள்ள நடந்து வரையில அப்படியே 5ஆம் தேதி ஆளு சிரிக்கிற பார்த்தால் நாடாமே லோனாத்தான் இருக்குமாடா. நிறைய திருவிழா கும்பாஷமே லோனாத்தான் இருக்கும் நினைக்கிறேன். ஆளு சிரிக்கிற பார்த்தா அப்படி லோன் தான் இப்ப வாழ்க்கை. வீடு பணம் இருந்தா தான் வாழ்க்கை. நம்ம கஷ்டத்துக்காக நம்ம காசு வாங்க 50,000 வேணா 80,000 கட்டணும். தயவு செய்து சொல்றேன் புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு எவ்வளவு சம்பளம் வாங்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அதனாலதான் புருஷன் 7 நாள் சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் உதவியால 7 நாள் வேலை ஆத்த கடுப்புல நோத்த அம்மன் போட்டு பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறது மிதிக்கிறது. நிறைய ஆள் பொண்டாட்டிக்கு அடி வாங்குறவங்க இருக்கேன். அது ரொம்ப டீசெண்டா அடிக்கும். நம்ம வீட்டுல நடக்கிறதெல்லாம் ஏன்டா மைக் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நம்ம வீட்டுல ஒரே வீட்டுல இருக்கீங்களோ? ஒரே ரூம் ஒரே இடத்துல புலங்குறீங்க. நடுவுல ஒரு செவுரு. வீடு கொடுத்தவர் ஓனர் செத்து போயிட்டாரு. உங்களுக்கு வீடு கொடுத்தா அப்புறம் சாகாமல இருப்பாங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு உள்ள போயிட்டு பொம்பளை வாடிரா சத்தியே நான் வாரே சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே நான் மெம்பத்த மாதிரி கொழுந்தே நீ குடுடி கொஞ்சம் கறி விருந்தே கஞ்சி கஞ்சி நான் வாரே கொஞ்சம் கொள்ள நீ வாடிரா சத்தியே போறா பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே நீ குருடி கொஞ்சம் கறி விருந்தே அடி நீ குருடி கொஞ்சம் கறி விருந்தே நான் வார ஊர் சுத்தியே கண்ணெல்லாம் ஒண்ணு தேடுது ஏன் கண்ணு மட்டும் ஒண்ணு தேடுது
இடம் நிறைய இருக்கு, உட்காருங்க அப்படியே வாங்க. மல்லிப்பூ வச்சு நான் காத்திருக்க மகராணி நீ வந்து வச்சுக்கடி. எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சு நிற்கும் பூங்காத்து. எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சு நிற்கும் பூங்காத்து. தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் தேனூத்து. பொழுது போகணும் எனக்கோ பொழப்ப பார்க்கணும். உன்னை பழுது பார்க்கணும் எனக்குள்ள அழுது தீக்கணும். அடிமானே உன் நெஞ்சு துவக்கிற ராகம் இது. எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சு நிற்கும் பூங்காத்து. தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் தேனூத்து. கிளி இரண்டு வந்த கிளி இரண்டு அதில் ஆளோளம் பாடி மனம் நொந்த கிளி ஒன்று நொந்த கிளி ஒன்று. காத்திருந்த சின்ன கிளி காயம்பட்டு கத்துதடி. நேத்து வந்த வண்ண கிளி நெஞ்ச நெஞ்ச கொத்துதடி. இளமானே தத்தளிக்கும் ஒத்த கிளி தாவுதடி விட்டு கிளி. நிழல் தேடும் கிளி இங்கே நிஜம் காணுமா. எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சு நிற்கும் பூங்காத்து. தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் தேனூத்து. வண்ணம் போட்டேன் ஆனந்த வண்ணம் போட்டேன். அதில் அழகான மலச்செடிகள் நட்டு வைத்து வளர்த்தேன். நான் நட்டு வைத்து வளர்த்தேன். பூமலர வந்ததெல்லாம் புத்தம்புது வாசமடி. பூ பறிக்க வந்தவளோ புத்தியில மோசமடி. அடிமானே கையில் உள்ள முத்துச்சரம் பத்திரமா வச்சுக்கணும். ஒரு நூலு பிரிந்தாலும் உதிர்ந்தோடுமே. எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சு நிற்கும் பொங்காத்து. தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் தேனூத்துவோம். பொழுது போகணும் எனக்கோ பொழப்ப பார்க்கணும். உன்னை பழுது பார்க்கணும் எனக்குள்ள அழுது தீக்கணும். அடிமானே உன் நெஞ்சை துவக்கிற ராகம் இது. எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சு நிற்கும் பொங்காத்து. தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் தேனூத்து. பிரியோ வாவ் come on.
தங்கச்சி என் தங்கச்சி தங்கமான தங்கச்சி. என்னடா ஏன்னா அதுக்குள்ளேயும் முறையை மாத்திட்டாங்க. கார்த்தியா இவ்வளவு உயரமா இருக்கேன், இவ்வளவு பெருசா இருக்குது மேல. இல்ல இல்ல இப்ப இடையில வந்து வேலை பார்த்தாங்க. ஓ நான் வரனால நிமித்தி வச்சிருக்கீங்களா? வாட் சரப்பாம்பு நீ பார்த்த வயிற்றுச்சலப்பா நீ தண்ணி பாம்பு நீ. இல்ல இல்ல வேணாம் போதும், இதுக்கு மேல இறக்க வேண்டாம். ஐ வாண்ட் ரிவெஞ்ச். தண்ணி பாம்பு சரப்பாம்பு தண்ணி பாம்பு சரப்பாம்பு. ஐயோ வாய முடிய முத உங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். முத உங்களுக்கு தான் முக்கியமா வணக்கம் வைக்கணும். இன்னைக்கு நாங்கெல்லாம் வீட்டுல படுத்து தூங்கி இருப்போம். இப்படி ஒரு மேடையை போட்டு நானும் நினைக்கிறீங்க பெரிய விஷயமா இல்லையா? முத நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்க 4 பேருக்கு வணக்கங்க. பாகவதர் பாகவதர். ஏ காதுல வெதர் வெதர்லே உங்களுக்கு. ஆனா நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க கோச்சுக்க மாட்டீங்க. என் வாய் வேற சும்மா இருக்க மாட்டேங்குது. முணுமுணுன்னு இருக்கு. நானும் ஒழுக்கமா இருக்கேன்னு நினைக்கிறேன். நீ நல்லா அப்படியே சொல்லு. யாரம்மா? ஆமா அதான் நல்லது. சரி வந்தமா போடு பிரியா அண்ணே. வா 2 பேரும் கையடிப்போம். அண்ணே ஆரம்பத்திலே வா. எடுத்தோனே இதே அடிச்சா 2 பாட்டு பாடி முடிச்சுக்கிறேன். அப்பதான் அண்ணனுக்கு மூடு ஏறும். அண்ணன் தங்கச்சி கையடிக்கிறீங்க, எங்களுக்கெல்லாம் அடிக்க மாட்டீங்க. ஏய் எங்க குடும்பமே ஒரு எச்சி துப்புற குடும்பம்டா, உனக்கு தெரியாதுடா. நீ எச்சி துப்புற மாத்தி குடும்பம். மாத்தி திரிக்கங்க. நீ சுதி எப்படி? அத டைப். அது நாங்க 2 பேரும் தான் அடிப்போம். ஐயோ நீ அண்ணே நீ சுதி எப்படி நல்லா? எதை பிடிக்கணும்? சுதி 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 வாசி சுதி. கண்ணிமைக்கோ நேரத்திலே காதல் கொண்டே. ஏ கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி. கண்ணிமைக்கும் நேரத்திலே பார்க்காத பொண்ணும் இல்லை, ஒன்னும் யாரும் இல்லை. அண்ணே என் தங்கச்சிக்கு எப்படி ஆடுது பாரு. ஒண்ணு இல்லடா, அண்ணன் நேத்து காலையில மண்டி போட்டு வந்தாரு கோயில்ல போய். என்ன வரதா அப்படி மண்டி போட்டு வரதா? சாமி கும்பிட போனோமா, வேற ஒண்ணும் இல்ல, தப்பா நினைக்க. ஐயோ சிவசிவா சிவசிவா சிவசிவா. என்ன மகாலிங்க மாமா மாதிரி என்ன பாடுறீங்க? மறந்தேனே ஒன்னும் யாரும் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கங்க. ஏ என்ன பாகவிதற்கு உடச்சி பாக விலை கொடுத்து விலை கல்யாணம் பண்ணிக்கங்க, சாப்பாட போட்டுக்கங்கப்பா. ரூபாய்க்கு சில்லற கோடு, ஓ கண்ணத்தை பறிக்க விடு. கண்ணிமைக்கும் நேரத்துடு காதல் கொண்டே நடி. குஜிலி கும்பாடா, ஜெயப்பிரியா பயல்கடா, கொடூரமா அப்பன்னு இப்பன்னு. ஏ கார்த்தி சரி, ஏன் எல்லாம் நாடகம் வந்த மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க? எல்லாம் நாடகம் தான் பாக்குறாங்க. உட்கார்ந்திருக்காங்களே, கொஞ்சமா சிரிங்கட்டா. இல்ல நாடகம் பிடிச்சிருக்கு தானே? இந்த இரு கிளப்பிடுவோம்.
ஒரு கீதத்தை முடிச்சுக்கிறேன். மலமலக்கும் ஓ இடுப்புக்கு அழகானது அட உள்ளிரும் பெண்ணானது அட எதுவும் மெய்யானது ஓ நினப்புல அசவோடுது நான் திருட நானே நடி உன்னை பார்த்து ரசிப்பேன் நடி போறா காதல் கொண்டே நடி அட கடிச்சு தும்பே நடி கும்தலக்கடி கும்மா என்ன எங்க அண்ணே ஸ்லாங்ல வித்தியாசமா பேசுது. கும்தலக்கடி கும்மா What is this அண்ணா? வாவ் நம்ம ரெண்டு பேரும் இங்கிலீஷ் தெருப்பேல போட்டு தான் பேசுறோம். ரெண்டு பேரும் தெருவுல தெரியாம இருந்தா சரி. சரி விடு, ஆளுக்கு ஒரு தெருவுல திரிவோம். பஸ்ல எந்த பக்கம் ஆகுதோ அங்கட திரிவோம். அண்ணே எதுல திரிவாரு? அண்ணே இதுல திரிவாரு. How do you do? அண்ணா அந்த கொஞ்சம் லேசா ஏத்தி வைடி. லேசா. இல்ல நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் மூக்கு நாக்கு எல்லாம் அடைச்சு கிடக்க அதனால கேட்க மாட்டேங்குது. செல்ல அண்ணா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். இதுக்கு தான் எதையும் பிரிட்ஜில் கழட்டி வச்சுட்டு வராதுன்னு சொல்றது. இந்த அந்த கார்த்தி பையனால தான் கழட்டி எடுத்து கேக்குறாப்லையா? அதான் என் தங்கச்சிக்கு அவ்வளவு அடப்பு உண்டாகுதுடா. இங்க நீ நல்லா இருப்ப, நீ பேசாம இரும. அப்படியே ராசா விடுங்க ராசா. தாக்கல வேற மாதிரி மாத்தி விடுமா? இது நானே தாமரப்பூ மாமதல்லாடும் ஏதன்னானே தாமரப்பு புள்ள தள்ளாடும் தண்ணீடு இதுக்குத்தான் பிரியாச்சு நானே தாமரப்பூ புள்ள தள்ளாடும் தண்ணீடு ஓரட்ட சடக்கு புடுது முத்தம்மா ஓ பின்னால நான் வாரே குத்தம்மா ஒர்ரா ஒத்தாறு வாய் வேணாம் அந்த உனக்கு பக்கம் வேணாம் ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போகலாம் சூப்பர்ண்ணே. பின்னாடி ஆடும்போது என் தங்கச்சிக்கு ஈடா ஒரு டான்ஸ் ஆடின பாரு. ஆஹா டான்ஸ் ஆடுனது சொல்லல, அப்புறம் வாட்சதை கவனிச்சு கவனிக்கலையா? மறுத கவனியே.
அடுத்த சத்தத்தை அடுத்து இப்படியே. குத்துடா குத்துடா கிண்ணா 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 கிண்ணால ஆகா ஓ பாஸ் ஆ? மண்டை மட்டும் தான் கிண்ணா 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 நீங்க உங்க இதை மூடுங்க பஞ்சு முட்டாய் சேலை கட்டி ஏ பட்டு வண்ண ரவிக்கே போய் ஆட்டத்தை போடுறா போடுறா போடு சார், போடு சார். பஞ்சு முட்டை போடுன்னு சொல்லிட்டு மொட்டை மண்டை மண்டையில போடுறான் ஏ தலைவா மேடைக்கு வாடா ஆறான மண்டை அசிக்கோ இங்க வாரு போட்டு நொறுக்கிறத பாரு. பஞ்சு முட்டாய் சேலை கட்டி பட்டு வண்ண ரவிக்கே போட்டு பஞ்சு கொண்டே போறவளே மயிரிலே நேரமாக்கு ஏ தொட தெரிய வேட்டி கட்டி ஐயாடா. தொடையில விடணுமா? ஐயா ஒன்றும் இல்லை நானும் தூக்கி காட்டான்னு பார்த்தேன் பிரியோ எப்படி நினைச்சேன் தெரியுமா சங்கம் ஊதிருச்சு பிரியோ என்னன்னா எதையும் பார்க்கலல்ல என்னத்தை பார்க்கலன்னு கேக்குற அண்ணன் சட்டி போடலடா சீ மனுஷனா நீ எண்ணெயில இருந்து போடல எண்ணெயில இருந்து போடல பிறந்ததுல இருந்தே போடல பக்கத்துல இருக்கிறது அதை விட மோசம் சிவனடியார் எல்லாரும் அப்படித்தான் இருப்பாங்க ஓம் நமச்சிவாய. மன்னார் குடியில கேட்டாக இந்த மணப்பாறையில கேட்டாக இந்த குண்டூர்ல கூட கேட்டாக குண்டூர் 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 நம்ம செட்டை பார்க்கத்தான் பொறுமசாமி பொறுமசாமி அவர் கற்பனைக்கு போயிட்டார் வேற ஒண்ணு அட எல்லாம் முன்னால ஐ ஏ அவன் என்னமோ பண்ண பாக்குறான் அப்பன்னு இப்பன்னு ஆட விட சொல்லுங்க பாவ என்ன என் அண்ணனுக்கு மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு